இது சுரேஷின் 50-50 உண்மைக்கு பக்கமாக இருபுறமும் சமமாக நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இளையராஜா கலியபெருமாள் இயக்கியிருக்கும் சத்யராஜின் மகன் சிபிராஜ் நடித்திருக்கும் திரைப்படத்தை பற்றிய ஒரு விமர்சனம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் நம்ம சேனல்ல. இந்த படத்தின் பெயர் 10 hours. இந்த படம் ஒரு ஆள் கடத்தல் சம்பந்தமா ஆரம்பிக்குது. அடுத்தடுத்து அந்த ஆள் கடத்தல் சம்பந்தமான ஆளை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணும் இன்ஸ்பெக்டரா சிபிராஜ் நடிச்சிருக்கிறாரு. அதுல அவர் என்னென்ன எதிர்பாரா விளைவுகளை சந்திச்சு அந்த பெண்ணை கண்டுபிடிக்கிறார் அப்படின்னு தான் இந்த படத்தினுடைய கதை. ஒரு நேர்மையான அதிகாரியா நடிச்சிருக்கிற சிபிராஜ் போலீஸ் வேஷத்துக்கு கணக்கச்சிதமா செட் ஆயிருக்கிறார். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனா அவரு சத்யராஜுடைய மகன் முதல்ல என்ன பண்ணா, சத்யராஜ் கிட்ட இந்த பாடி லாங்குவேஜ் அவர் ஃபர்ஸ்ட் கத்துக்கணும். அவருக்கு பாடி லாங்குவேஜ் மட்டும் இல்ல, மற்றபடி வசனம் பேசுறது அந்த வயரும் அதெல்லாம் அவருக்கு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். ஒரு நேர்மையான காவல் அதிகாரியா படம் ஃபுல்லா வந்திருக்கிறாரு. இன்னும் கொஞ்சம் ஆக்டிங், கொஞ்சம் பாடி லாங்குவேஜ் தான் இன்னும் ஒரு சிறந்த நடிகரா மாறவே வாய்ப்பு இருக்கு. கிட்டத்தட்ட 22 வருஷமா ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு. 2003 நடிக்க வந்தாரு. கிட்டத்தட்ட 22 வருஷமா நடிக்கிறாரு. அப்பாட்ட இருந்து கத்துக்க வேண்டிய அந்த நையாண்டி நக்கல் அந்த பாடி லாங்குவேஜ் அதெல்லாம் நீங்க தயவு செஞ்சு கத்துங்க. ஏன்னா இப்போ நீங்க உங்களை அப்பா இல்லாம நான் கம்பேர் பண்ண முடியாது. சத்யராஜோட மகனா தான் இந்த படத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க. அப்போ அவர்கிட்ட என்னென்ன இருக்கோ அதை கண்டிப்பா ரசிகர்கள் உங்கள்கிட்ட எதிர்பார்ப்பாங்க. மற்றபடி நீங்க இந்த படத்துல சிறப்பா பண்ணிருக்கீங்க, அதுல எதுவும் மாற்று கருத்து கிடையாது. அதுக்கு அடுத்து இந்த படத்துல இருக்கிற மற்ற நடிகர்கள் யாருமே ஒரு பெரிய நடிகர்கள் இல்லை, எல்லாமே சின்ன சின்ன நடிகர்களை வச்சு உங்களுக்கு சிறப்பான ஒரு கதையை அமைச்சிருக்கிறாரு இயக்குனர் கலியபெருமாள், இளையராஜா கலியபெருமாள். வாழ்த்துக்கள். இதுல குரேஷி அப்புறம் நம்ம தங்கதுரெல்லாம் நடிச்சிருக்கிறாங்க. அவங்களாம் வேஸ்டா தான் இருந்திருக்காங்க தவிர அவங்க இந்த படத்துக்கு எந்த விதத்துக்கும் யூஸ் ஆகல. எந்த விதமான காமெடி பாட்டுக்கிட்டு எதுவுமே இந்த படத்துல இல்ல. கமர்ஷியல் விரும்புறவங்க இந்த படத்தை தவிர்த்துறது நல்லது. யார் இந்த படத்தை விரும்பி பார்ப்பாங்கன்னா, கிரைம் த்ரில்லர் படம் பார்க்கறவங்க கண்டிப்பா பார்ப்பாங்க. ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒரே ஒரு விஷயத்த, அதாவது ஒரு பெண்ணை ஒருத்தர் கடத்துறாரு. ஏதோ ஒரு முக்கியமான காரணம் படத்தினுடைய கிளைமேக்ஸ் தான் தெரியும் ஏன் அவர் கடத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த கடத்தலால ஏற்படக்கூடிய வேற வேற சம்பவங்கள் அதோட அட்டாச் ஆகி இந்த படத்தை இன்ட்ரெஸ்டா எடுத்துட்டு போறதுக்கு யூஸ் ஆயிருக்கு. ஆனா இன்ட்ரெஸ்டா எடுத்துட்டு போயிருந்தா கூட பல இடங்கள்ல நம்மளுக்கு சின்ன சின்ன சலிப்பு தட்டினா கூட அதோட ஆக்டிங் இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டா பண்ணியிருந்தா இந்த படம் மேலும் ஒரு நல்ல லெவலுக்கு வந்திருக்க பல வாய்ப்புகள் இருந்திருக்கு. ஆனா மோசம்லாம் சொல்ல முடியாது. படம் உட்காந்து 2-2.5 மணி நேரம் பார்க்கணும். 2 மணி நேரம் தான் படம். 2 மணி நேரம் பார்க்க தகுதியான ஒரு படம் தான். இந்த படத்துல இசையமைப்பாளர் நம்ம KS சுந்தரமூர்த்தி அப்படின்ற இசையமைச்சிருக்கிறாரு. இசை பாடல்கள் இல்லாத பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டும்தான். அதே சிறப்பாக தான் பண்ணியிருக்கிறாரு. எந்த குறையும் நம்ம சொல்ல முடியாது. கேமரா கார்த்திக்கும் நல்லா பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்துல நடித்த அந்த சின்ன சின்ன நடிகர்கள் ரொம்ப சிறப்பா பண்ணியிருந்தாங்க. அந்த டிரைவரா வந்தவர், மற்ற ஆக்டர் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த வலிமை படத்துல அஜித் தம்பியா ஒருத்தர் வருவாரு, அவரோட பேர் கூட ஐயப்பா, ராஜ் ஐயப்பா. அவர் கூட ஒரு சில காட்சிகள் தான் வராங்க. ஆனா அவங்க காட்சிகள் நல்லபடியா பண்ணியிருந்தாங்க. இதை பார்த்ததுக்கு அப்புறம் என்ன வருது, இந்த ஆம்னி பஸ்ல போறவங்க கொஞ்சம் யோசிப்பாங்க, ஆம்னி பஸ்ல போகும்போது இந்த மாதிரிலாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. அதெல்லாம் சும்மா இது வெறும் கதைக்காக பண்ணப்பட்டதுதான். இதுக்கும் அது ரியாலிட்டிக்கும் சம்பந்தம் கிடையாது. ஒரு படத்தோட கதை இன்ட்ரெஸ்டா ஓட்டுறதுக்காக அந்த ஆம்னி பஸ் வச்சு இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் எடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த படம் ஒரு கிரைம் த்ரில்லர் விரும்புறவங்க போய் கண்டிப்பா பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் சிறப்பா பண்ணிருக்கலாம். இருந்தாலும் இந்த பட்ஜெட்ல இந்த ஒரு காஸ்ட் அண்ட் க்ரூ வச்சு இயக்குனர் எந்த அளவுக்கு சிறப்பா செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு சிறப்பா செஞ்சுக்கிறாரு. 2 மணி நேரம் தியேட்டர்ல உட்கார முடியுன்றதே ஒரு பெரிய விஷயம். சில சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் இருக்கு. பட் அந்த கிளைமேக்ஸ் அது எதுக்காக இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்றது நம்ம முடியும் போது ரொம்ப சாதாரணமா தெரியாதவங்க ரொம்ப சாதாரணமா இருந்திருக்கலாம். பட் அந்த விஷயம் அந்த அரசியல்ல இருக்கிறவங்க அது தெரியாது எந்த மாதிரி முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிட்டு. எனவே இந்த படத்தை எடுத்த இயக்குனருக்கும் நடித்த சிபிராஜுக்கும் வாழ்த்துக்கள். ஆனா இன்னும் கொஞ்சம் சிறப்பா நீங்க படம் எடுத்தீங்கன்னா இன்னும் வேற லெவலில் இந்த படம் ஓடி இருக்கும். மீண்டும் நம்ம அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.